அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு சாரி கேட்கறது மூலமா அஜித்குமாரோட வழக்க முடிச்சிடலான்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா திமுக ஆட்சியே முடிஞ்சாலும் இந்த வழக்கு முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் KKSSR போன்ற நபர்களுடைய பெயர்கள் எல்லாம் இந்த நிகிதாவினுடைய தொடர்பு பட்டியல்ல உள்ள வந்திருக்கு. இது போதாது அப்படின்னு சொல்லி நிகிதாவோட பின்புலத்தை எடுத்து பார்த்தோம்னா மிகப்பெரிய பண மோசடி செஞ்ச ஒரு ஃப்ராடு நிகிதா மட்டும் இல்ல, அவங்க குடும்பமே சேர்ந்து பல பேரை ஏமாத்திருக்காங்க. கோடி கணக்கில் பண மோசடி பண்றதுக்கு நிகிதா பயன்படுத்தின ஒரே ஒரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கும் கலைஞர் குடும்பத்தில் ஸ்டாலின் முக்கியமான ஆளுக்கும் பல தொடர்புலாம் இருக்குப்பா, நீங்கள் எங்களை நம்பி செய்யுங்க அப்படின்னு சொன்னாப்புல. அவங்க கலைஞருக்கும் ஸ்டாலின் நேரடியாக தொடர்பு இருக்குது, நாங்கள் உங்களுக்கு உடனடியாக என்ன செஞ்சிடறோம், வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக வந்துட்டு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கிட்ட வந்துட்டு நேரடியாக லிங்க் இருக்குது, அதனால தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நம்பி நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு செந்தில் வந்துட்டு சொன்னாங்க. நம்மளுடைய இந்நாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தான் தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி நிகிதா வீடியோ ஒன்னையும் வெளியிட்டு இருக்காங்க. அதுல எக்கு தப்பா பல விஷயங்களையும் பேசி வச்சிருக்காங்க. நிகிதாவினுடைய உண்மை பின்னணி என்ன, அவருக்கும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தொடர்பு, இந்த வழக்குல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா இதுல பேசுவோம். மதுரை திருமங்கலம் பக்கத்துல ஆலம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல தான் நிகிதா அவர்கள் அவரோட குடும்பத்தோட வசிச்சு வராங்க. குடும்பம் அப்படின்னா அவரும் அவருடைய அம்மாவும் தான் குடும்பம். நிகிதாவிற்கு ஏற்கனவே 3 முறை திருமணம் ஆயிருக்கு. ஆனாலும் நிகிதா அவர்கள் அவரோட கணவரோட இல்ல, அவர் அம்மாவோட தனித்தான் வசிக்கிறாங்க. நிகிதா யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை அரசு கல்லூரியில பேராசிரியராக பணிபுரிகிறாங்க. அவர் அரசு பணியில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி அவருடைய அம்மா சிவகாமி அவர்களும் பட்டம் படித்தவர்கள். அவருடைய அப்பா டெபுட்டி கலெக்டரா இருந்திருக்கிறாரு. இப்படி குடும்பமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா அரசாங்க பணியில இருந்திருக்கிறது நமக்கு தெரிய வருது. நிகிதாவினுடைய அண்ணனுமே PhD டாக்டரேட் படிச்சவங்க தான். இப்ப நிகிதா அவர்கள் ஆரம்பத்தில் மருத்துவர்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இவங்க மருத்துவர்லாம் கிடையாது, PhD பட்டம் படிச்சவங்க. அதனால டாக்டரேட்னு போட்டுக்கிறத டாக்டர்னு பல பேரும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இவர் மருத்துவர் கிடையாது, பேராசிரியர். நிகிதாவினுடைய பண மோசடியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நேரா 2011க்கு போகணும். 2011 காலகட்டத்தில் தான் இவரோட சொந்த உறவினர்கள் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர்கிட்ட கோடிக்கணக்கான காசை வந்து பண மோசடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே சொன்ன காரணம் என்னன்னா, வேலை வாங்கி தரதா சொன்னாங்க. அவங்களுடைய அப்பா வந்து டெபுட்டி கலெக்டரா இருக்கிறாரு, அப்ப அவருக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கும், நிறைய தொடர்பு இருக்கும், அதன் மூலமா வேலை கிடைக்கும் நம்பணும். இவங்க குடும்பமே படிச்சவங்க, எல்லாருமே பெரிய குடும்பம், அதனால நாங்க ரொம்ப நம்பி பணத்தை கொடுத்தோம்னு சொல்லி நிகிதாவினுடைய கல்லூரி ஆசிரியர், இவங்க மாணவி, இவங்களோட ஆசிரியரே வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திருக்காங்க. 2006ல் நிகிதா B.Ed படிக்கும்போது அவருடைய ஆசிரியராக இருந்த தெய்வம் அப்படிங்கிற நபரே ஏமாத்திருக்காங்க. தெய்வத்தையே ஏமாத்திருக்காங்க பாருங்க. அவருக்கு அரசு கல்லூரியில வேலை வாங்கி தரதா சொல்லி பண மோசடி பண்ணியிருக்காங்க. இங்க நடந்த மோசடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் 16 லட்சம் சொல்லி எல்லாமே இந்த மாதிரி பல லட்சங்கள்ல இருக்கு. ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தோம்னா பல கோடிகளை வந்து தாண்டும். அந்த கல்லூரி ஆசிரியர் வந்து கண்ணீர் விட்டு கதறாரு. எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நான் இருந்தப்போ கூட பணத்தை மொத்தமா புரட்டி கொண்டு போய் கொடுத்தேன், 9 லட்சத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அவர் அழும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. மீடியா முன்னாடி நின்று அவரால் பேசக்கூட முடியல. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. இருந்தாலும் அவரால் அதிலிருந்து வெளியே வர முடியல. ரெண்டாயிரத்தி 10ல் என்னோட மாணவியாக என்னோட B.Ed ஸ்டூடெண்ட் நிகிதா, அதன் மூலமாகத்தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம். 2 நல்ல அரசு வேலை, உடனடியாக நீங்கள் 9 லட்சம் கொண்டு வாங்க, உங்களுக்கு பணத்தை வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க. சரி, இவர் மட்டும் தான் ஏமாந்தாரன்னு பார்த்தீங்கன்னா, இவரை தொடர்பாக வச்சுக்கிட்டு ராசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் வியாபாரியினுடைய மகன், அவருக்கும் இதே மாதிரி அரசு வேலையை வாங்கி தருவதா சொல்லி அவரை ஏமாத்திருக்காங்க. அதே மாதிரி மொக்கமாயன்னு சொல்லி இன்னொரு குடும்பத்தையும் மொத்தமாக ஏமாத்திருக்காங்க. இப்படி எக்கச்சக்கமா பெரிய பட்டியலே இருக்கு. இதுல நிகிதா மீது வழக்கு பதிவு பண்ண வராம நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கௌரவம் பார்த்துட்டு இதை நம்ம வெளியே சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து அவமானம். ஏன்னா இவங்க வேலைக்காக காசு கொடுக்கறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுக்கறதுக்கு சமம் தான். லஞ்சம் தான் இதுக்கு பேரு. அரசு வேலையில வந்து யார் இது மாதிரி 9 லட்சம் 10 லட்சம் காசு வாங்கிட்டு வேலை கொடுப்பாங்க? அப்போ சட்டத்துக்கு புறம்பாக அவங்க பணமே கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால யாரும் பெரிய அளவில் முன்னாடி வந்து வழக்கு கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி நிகிதா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எங்க போச்சு புத்தி, நீங்க இதுக்கு லஞ்சம் கொடுத்து வேலைக்கு செய்றீங்கன்ற ஒரு எதிர்கேள்வி வரும். அதனால தான் பலருமே வந்து தன்முனைப்பா வழக்குகள் கொடுக்கல. இப்போ இந்த வழக்கு பதிவு பண்ண அந்த தெய்வம் அப்படிங்கிற குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறதுனால எப்படியாவது பணத்தை வந்து எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்னு சொல்லி காவல்துறையிட்ட வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ 14 வருஷம் கழிச்சு இப்போ வரைக்கும் அந்த பணத்தை வந்து கிடைக்காம அவர் அலைஞ்சிட்டு இருக்காரு. சமீபத்தில் 15 நாளைக்கு முன்னாடி கூட அந்த நிகிதா அவரோட வீட்டுக்கு போயிட்டு பணம் கேட்டிருக்காங்க. அப்போ எங்கள் வீட்டுக்குள்ள வந்து பாம்பு வந்துருச்சு, அதனால வீட்டுக்குள்ள போய் எங்களால் இப்போ எதுவுமே பண்ண முடியல, வீட்டுக்குள்ளே போக முடியல, எங்ககிட்ட சாப்பாட்டுக்கே பணம் இல்லைன்னு நிகிதா இந்த தெய்வம் அவர்கள்கிட்ட புலம்பியிருக்காங்க. அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி காசு கேட்டு வர்றவங்களை தட்டி கழிச்சு வெளியே அனுப்புறதையே முழு நேர வேலையை வச்சிருக்காங்க இந்த குடும்பம். இந்த குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராடு குடும்பம் அப்படின்றதுக்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. இப்படி ஒரு ஃப்ராடு பின்புலம் கொண்ட
ஒரு நபர் ஒரு ஃபோனில் வந்து இந்த மாதிரி இவரை நகை எடுத்துட்டாரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சொன்னதை நம்பி ஒரு அப்பாவி இளைஞரை அடித்து கொலை செய்திருக்கு காவல்துறை. நீங்க நல்லா பாருங்க, இந்த வழக்குல விசாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காவலர்கள் கிடையாது, நீதிபதி விசாரிக்கிறாரு. ஜான் சுந்தர்லால் அப்படிங்கிற ஒரு நீதிபதி தான் அஜித்குமார் அவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு போய் விசாரிக்கிறாரு. இதுல தொடர்புடைய அனைவரையும் விசாரிக்க போறாரு. அப்ப நீதிபதி நாளைக்கு நிகிதா அவர்கள்கிட்ட விசாரணைக்கு வருவார். அன்னைக்கு இருக்கு பல உயர் அதிகாரிகளுக்கு ஆப்பு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிகிதா அவர்கள் புகார் சொன்னது யார்கிட்ட, யார் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, யார் சொல்லி அஜித்குமார் அடிச்சு கொலை பண்ணீங்க, இதுக்கான விடை நமக்கு கிடைச்சே ஆகணும். அஜித்குமாருக்கு வந்து உரிய நிவாரணம் அப்படிங்கிற பேர்ல அவர் வீட்டுக்கு வந்து பட்டா கொடுக்கறது, அவருக்கான பணம் வந்து கொடுக்கறது, வேலையை கொடுக்கறது, இதெல்லாம் தனி. இப்போ விஜய் அவர்கள் பேர் 2 லட்சம் கொடுத்திருக்காரு, அதிமுக நாங்கள் உறுதி அளிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி ஆளும் தரப்பே வந்து அவர்களுக்கு 3 சென்ட் உள்ள வீட்டு மனை பட்டா, அவரோட தம்பிக்கு வந்து அரசு வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இது அந்த குடும்பத்துக்கான நிவாரணம், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். பொதுமக்கள் எங்களுக்கு தேவை இந்த வழக்கில் நீதி. அஜித்குமார் அவர்களை கொலை செய்ய உத்தரவிட்டது யார்? அது வந்து கொலை செய்ய தான் உத்தரவிட்டிருக்காங்க. அவங்க வந்து விசாரணை பண்ண வந்தாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அடிக்கிறதுக்கு பேர் விசாரணையே கிடையாது. அது வந்து ஒரு கொலை முயற்சி தான். அப்போ அதை பண்ணது யார் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரணும். அது நிகிதா அவர்களை விசாரிக்கும் போது தான் நமக்கு தெரிய வரும். இந்த வழக்கில் வந்து ஒரு நல்வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா, நீதிபதி ஜான் சுந்தர்லாலே விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மதுரை நீதிபதி SM சுப்பிரமணியம் அவர்களே சொல்லியிருக்காரு. அதனால இந்த வழக்கில் வந்து கிட்டத்தட்ட நேரடியாக நீதிமன்றமே இறங்கி இதை கண்காணிப்பதனால இதில் பல வந்து அதிர்ச்சிகரமான உண்மைகள் வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இந்த கோவிலினுடைய CCTV ஃபுட்டேஜையும் இப்போ வந்து கைப்பற்றி அதை வந்து விசாரிக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய 8ஆம் தேதி நமக்கு நீதிமன்றத்தில் பல உண்மைகள் வந்து வெளியே வர இருக்கு. அதற்கு கூடவே இந்த நிகிதா அவர்கள் இத்தனை பண மோசடி பண்ணிட்டு எப்படி இவ்வளவு நாள் வந்து தப்பிச்சு இருக்காங்க, எப்படி வந்து இவர்கள் குடும்பம் மட்டும் எந்த சிக்கலுக்கும் உள்ளாகம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவர்களோட தொடர்பு பட்டியலில் அமைச்சர் தங்கம் தென்னரசு இப்போ அமைச்சராக இருக்காரு, 2010 அவர் தான் அமைச்சர். அதே மாதிரி KKSSR அவர்கள் இப்படின்னு பல பேரோட நிகிதா தொடர்பு இருந்ததாக பாதிக்கப்பட்ட நபர்களே சொல்றாங்க. நாங்க எப்போ போய் பணம் கேட்க போனாலும் எனக்கு ஸ்டாலினை தெரியும், எனக்கு வந்து துணை முதலமைச்சர் தெரியும் அப்படின்னு மிரட்டி இந்த ஆளுங்களை வந்து பேச விடாமல் வச்சுருக்காங்க. டைரெக்டாக வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு KKSRக்கே வந்துட்டு நம்ம தான் இப்போ 20 சீட்டு கொடுக்குறோம், அவங்களே நம்மகிட்ட தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு நம்மளை மேலிடத்துல சிஎம்மோட PA, டெப்டி CM அவங்களோட PA இவங்ககிட்ட நேரடியாக நம்மளுக்கு லிங்க் இருக்குது. அதாவது டைரெக்டாக அவங்க CM-கிட்டையும் டெப்டி CM கிட்டேருந்தான் நெருக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி 2 நாளில் வந்துட்டு உங்களுக்கு வேலை. நிறைய வழக்கறிஞர்கள் வச்சு மிரட்டி இருக்காங்க. பணம் பறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பெயரே வந்து ஸ்டாலினோட பேர் தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நானோ நீங்களோ எனக்கு ஸ்டாலினை தெரியும், நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், எனக்கு 10 லட்சம் பணம் கொடுங்க, கொடுப்பாங்களா? எதன் அடிப்படையில் உங்களுக்கு ஸ்டாலினை தெரியும், நீங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்போ நிகிதா அவர்களுக்கு ஸ்டாலினை தெரியும் அப்படின்னு சொன்னதுடைய பின்னணி என்ன? இப்போ ஸ்டாலின் அவர்களே நேரடியா தெரியுமா, இல்ல அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் யாராச்சும் தெரியுமா? யாரை தொடர்பு படுத்தி நிகிதா அவர்கள் இவ்வளவு பெரிய பண மோசடியை பண்ணாங்கன்றது நமக்கு தெரிய வரணும். இது எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது தான் அந்த அஜித்குமாரினுடைய மரணத்திற்கான உண்மையான நீதி நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ நீங்க பாருங்க, அந்த கோவில்ல காவலர்கள் அடித்த அந்த வீடியோவை எடுத்து சத்தீஸ்வரன் என்ற அஜித்குமாருடைய நண்பர் அவரை வந்து இப்ப மிரட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு காவலரினுடைய நெருங்கிய வட்டாரம் இந்த சத்தீஸ்வரனுக்கு கொலை மிரட்டல் விடுத்துக்கிட்டு இருக்கு. அதிகாரம் எந்த அளவுல வந்து தவறா பயன்படுத்தப்படுது அப்படிங்கறத நீங்க பாருங்க. இந்த சத்தீஸ்வரன் அப்படிங்கிற நபர் மட்டும் அந்த வீடியோவை எடுக்கல அப்படின்னா காவல்துறை அடிச்சுதான் வந்து அஜித்குமாரை கொன்னாங்க அப்படின்றதுக்கு ஆதாரமே இல்லாம போயிருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் CCTVயும் கிடைக்கல. CCTV முதல் நாளே ஒரு காவல் அதிகாரி எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அது வந்து காவல்துறை இருக்கு. அப்ப ஆதாரங்கள் அளிக்கப்படலாம். காவலர்கள் கைது செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறை அவர்களுக்கு சாதகமாக நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீதிமன்றத்திலே கேட்கறாங்க CCTV ஃபுட்டேஜ் எங்க அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் அவர்கள் அந்த CCTV காட்சியில கைப்பற்றி விசாரணை பண்ணிட்டு வராங்க. அப்போ இந்த வழக்குல மிக பிரத்யேகமான ஆதாரமா இருந்தது அப்படிங்கிறது சத்தீஸ்வரன் அப்படிங்கிற நபர் மொபைல்ல எடுத்து அந்த ஆதாரம். அப்ப அவருக்கும் இப்ப கொலை மிரட்டல் விடுக்கப்படுது. அப்ப அவர் என்னோட உயிரை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் ஊடகம் முன்னாடி சட்டத்திற்கு முன்னாடி வந்து நிற்கிறார். என்னை மட்டும் இல்லை, அந்த இதில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த எல்லா பிரச்சனையும் காரணமாக அமைஞ்சது நிகிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஒரே ஒரு ஃபோன் பண்ணதுனால. சரி, எதுக்கு இந்த பிரச்சனையை இப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நகையே வந்து திருட்டு போகல அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியே வருது. மாறாக அவங்களுடைய அம்மாவை வீல் சேரில் உட்கார வச்சு கோயில்கள் கொண்டு போனதுக்கு, காரை பார்க் பண்ணதுக்கு ஊதியமாக 500 ரூபாய் கேட்டிருக்காரு அஜித்குமார் அவர்கள். 100 ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. இந்த சண்டையில் ஏற்பட்ட ஈகோ கிளாஸ் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கொலை வழக்கம் வந்து எல்லாருமே வந்து நிகிதாவினுடைய பின்னணி பற்றி பேச ஆரம்பித்த உடனேவே இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருந்தால் மாட்டிப்போன்னு சொல்லி நிகிதா அவர்கள் வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க. தன்னிலை விளக்கமாக எப்படி நான் வந்து கோயிலுக்கு போனேன், எப்படி அங்கே வந்து நான் அஜித்குமார் அவர்கள் என்னோட நகையை திருடினார் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தின் மூலமாக நிகிதாவே வசமாக மாட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இவன் கோயிலுக்கு போனாங்களாம், சாவி
சாவியை வந்து முதல்ல அஜித்குமார் அவர்கள் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கொடுத்தாரு 1/2 மணி நேரம் கழிச்சு. அதற்கு அப்புறமா மறுபடியும் சாமி கிட்ட கொடுக்கக்கூடிய தட்டுல சாவியை வச்சு கொடுத்தாங்களாம். அந்த சாவியை திருப்பி இன்னொரு நபர்கிட்ட வந்து கொடுத்தாங்களாம். அந்த நபர் காரை எடுக்கிறேன்ட்டு போய் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து கொடுத்தாராம். இப்படி அந்த சாவிங்கிறதே 2-3 நபர்களுடைய கைகளுக்கு போயிருக்கு அப்படிங்கிற தகவலை இப்பதான் நிக்கிதா சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை நீங்க புகார் கொடுக்கும் போதே ஒரு பேட்டி கொடுத்தீங்களே, அன்னைக்கு ஏன் இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை, இப்ப எதுக்கு இதெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதான் கேள்வி. அப்ப சாவி வந்து 2-3 பேர்கிட்ட போயிருக்கு அப்படின்னா நீங்க சொல்ற விளக்கத்திலே அஜித்குமார் மட்டுமே இதுல பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்ப காவலர்களையே அவரை மட்டும் டார்கெட் பண்றாங்க. அப்ப உங்களுக்கும் அஜித்குமாருக்கும் தனிப்பட்ட ரீதியில ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. அதுலதான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து படிக்கிறீங்க. நீங்க நல்லா பாருங்க, 2011ல திமுக ஆட்சி மாறியது. அதுக்கப்புறம் திருப்பி 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி. 2010-11 காலகட்டத்தில் பண மோசடி பண்ணதா நிக்கிதா மீது புகார். இப்ப திருப்பி 2025ல இவர் ஒரு உயரதிகாரிக்கு போன் பண்ணி சொல்லி இப்போ ஒரு நபர் அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்ப நீங்க பொருத்தி பாருங்க, திமுக ஆட்சியில் இவருடைய அதிகார துஷ்பிரயோகம் நடக்குதா இல்லையா? அப்ப இந்த இடத்துல தான் நாம நிக்கிதாவை திமுகவோடு தொடர்புபடுத்தி பேச வேண்டிய காரணம் இருக்கு. இதற்கான தீர்வை வந்து திமுக தலைமையும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் செய்யணும். நீங்க வந்து அஜித்குமாரோட குடும்பத்துல மன்னிப்பு கேட்கறது மூலமா இதுக்கான தீர்வு கிடைக்காது. இப்ப இந்த பண மோசடிக்கு ஆளான குடும்பத்தில் உள்ளவங்க அழுகும் போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப அவர்களுக்கும் சேர்த்து நீங்க நிதி வாங்கி கொடுக்கணும். முதல்ல நிக்கிதா கிட்ட இருந்து நிதியை வாங்கி கொடுக்கணும். இவரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்வு கொடுக்கணும். நிக்கிதாவுக்கும் தண்டனை கொடுக்கணும். நிக்கிதா போன் போட்டு பேசின அந்த உயர் அதிகாரி, சட்டத்தை மீறி செயல்பட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிற உண்மையான சாரி. நன்றி.